அனைவருக்கும் வணக்கம். 8/12/2025 சங்கடகர சதுர்த்தி. ஏற்கனவே சதுர்த்தியை பற்றி 2-3 பதிவு போட்டிருக்கேன். ஏன்னா சோமவாரம் வர்ற சங்கடகர சதுர்த்தி மிகவும் விசேஷமானது. அதுவும் கார்த்திகை சோமவாரம். யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாளாக இடம் இருக்குது, அதை விற்பனை பண்ண முடியலை, என்னுடைய தகப்பனார் தாயார் சொத்து வரணும் பிரச்சனையாக இருக்குது, என்னுடைய கணவர் சொத்து வரணும் பிரச்சனையாக இருக்குது, என் மாமனார் மாமியார் சொத்து இருக்குது பிரச்சனையாக இருக்குது, இடம் விற்கவே மாட்டேங்குது, நிறையா முயற்சி பண்ணுறோம், இது மாதிரி நிலப்பிரச்சனை இருந்தால் அவர்களுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியானது மிகவும் சிறப்பானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை நேரத்தில் அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தேங்காயை எடுத்து உடச்சி அந்த தேங்காயில் சுத்தமான பசு நெய் இட்டு, நாட்டு மருந்து கடையில் விற்கும் எருக்கந்திரி, இந்த திரி வாங்கி அந்த தேங்காயில் தீபம் ஏற்றுதல் மிக சிறப்பான பலனை கொடுக்கும். ரொம்ப விசேஷமானது. பொதுவாகவே இந்த தேங்காய் பசு நெய் தீபம் எருக்கந்திரி போட்டு ஏற்றுறது காரிய தடையை நீக்கும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அந்த முயற்சி வெற்றி ஆகலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான நல்ல பரிகாரம். இந்த நிலப்பிரச்சனைக்கு இந்த தீபம் ஏற்றுதல் மிக சிறப்பான பலனை கொடுக்கும். இது மாதிரி சதுர்த்தி அன்னைக்கு தீபம் ஏற்றி விநாயகரை வழிபடுதல் அவ்வளோ நல்ல சிறப்பான பலன். அதனால் உங்களுக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை நேரத்தில் கோயிலுக்கு போங்க, அபிஷேகம்லாம் முடிஞ்சோடனே தீபம் ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை விநாயகர் பெருமாட்டு சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறும். இது ஒரு நல்ல நிலப்பிரச்சனைக்கு, காரிய தடைக்கு சிறந்த தீபம் ஏற்றுதல் பரிகாரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.